Hi, this is Jacinda from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 19 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனுஷனுடைய கையில 5 விரல்களும் சண்டை போட்டுக்கிச்சான். யார் பெரியவங்க, யார் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி. கட்டை விரல் சொல்லிச்சான், நான் தான் ரொம்ப முக்கியமானவன், எழுதுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, ஒரு பொருளை பிடிக்கிறதுக்குலாம் நான் தான் ரொம்ப முக்கியமானவன். யாராச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்க 4 பேரையும் காமிக்க மாட்டாங்க, என்னதான் இப்படி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான், ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிக்கிறதுக்கு என்னதான் யூஸ் பண்றாங்க, ஸோ நான் தான் ரொம்ப பெரியவன். பேசும்போதோ இல்லை அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போதோ என்னதான் யூஸ் பண்றாங்க, ஸோ நான் தான் ரொம்ப முக்கியமானவன் அப்படின்னு சொல்லிச்சான். நடுவிரல் சொல்லிச்சான், நான் தான் பெரியவன், நேச்சுரலாவே நான் அவங்க எல்லாரோடையும் நான் தான் உயர்ந்தவன், ஸோ இந்த பக்கம் இருக்க 2 பேரையும் இந்த பக்கம் இருக்க 2 பேரையும் நான் தான் பாதுகாக்கிறேன், ஸோ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். மோதிர விரல் சொல்லிச்சான், நான் தான் ஒரு அன்புக்கோ இல்லை ஒரு குடும்ப வாழ்க்கைக்கோ இல்லை ஒரு திருமணத்திற்கோ நான் தான் சிம்பிளா இருக்கேன். ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரையும் பயன்படுத்தாமல் என்கிட்ட தான் மோதிரம் போடுறாங்க, ஸோ நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிச்சு. சுண்டு விரல் சொல்லிச்சான், நான் தான் நம்ம குடும்பத்திலேயே சின்னவன், நான் சின்னவனாக இருந்தாலும் குறைஞ்சவன் கிடையாது, நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் சின்னவனாக இருந்தாலும் நான் அழகானவன், ப்ரேயர் பண்ணும்போது கூட நான் தான் முன்னாடி நிற்பேன், நீங்களாம் பின்னாடி தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியே ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருந்துச்சான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த கையோட சொந்தக்காரன் அவங்கள சமாதானப்படுத்த பார்த்தாங்க. அந்த மனுஷன் சொன்னாராம், நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம், உங்க 5 பேர்ல ஒருத்தர் இல்லைனாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது, காட் உங்களை டிஃப்ரெண்டா படைச்சிருக்காரு தான், ஆனா ஒருத்தர் இல்லைனாலும் ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். 1 கொரிந்தியர் 12:12 வாசிக்கிறோம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இது போல சபைக்குள்ள நம்ம எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். இன்னைக்கும் நிறைய சபைகள்ல நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்து தான் சபைக்கு தலை அப்படின்றத மறந்துடுறாங்க. ஸோ அப்படி இல்லாம நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் ஒருமித்திருந்தால் நிச்சயமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.